ஒரு ஜாதகம் பார்த்த உடனே சூப்பர் ஜாதகங்க, இப்படி ஒரு ஜாதகம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும்னா என்ன சிறப்பு இருக்கணும்னாச்சு ஜாதகத்தில்? நல்லா பாருங்க, இப்போ ஒரு ஜாதகம் வருதுன்னா என்னாச்சு, மேச லக்கணம் ஒரு ஆளுக்கு இருக்குன்னு வைங்கனாச்சு, குரு பார்க்குதா, சூரியன் பார்க்குதா, செவ்வாய் பார்க்குதா, இது மூணே அவங்க நம்ம இவங்களே எடுத்து பார்த்துக்கலாம், நம்ம உறவுகளே எடுத்து பார்த்துக்கலாம். மேச லக்கணம், லக்கணத்தை செவ்வாய் பார்க்கு, குரு பார்க்கு, சூரியன் பார்க்கு, அல்லது செவ்வாய் 2 பேரில் ஒரு ஆள் பார்த்தாலும் இது சிறப்பாக அவர் அந்தஸ்தாக தான் இருப்பாங்க. ஒரு எல்லாரும் 40 வயசில் வந்தால் 45 வயசில் வருவான். சிலர் என்னைக்கோ காலம் வேணால் முன்பின் இருக்கும், காலங்கள் முன்பின் இருக்கும், ஆனால் யோகத்தை அதை என்ன செய்து கிடைக்காது. நிச்சயமாக. அதே மாதிரி என்னாச்சு, செவ்வாய் வீட்டில் லக்கணம் விழுந்து விருச்சியத்தில் லக்கணம் விழுந்தாலும் சரி, மேசத்தில் விழுந்தாலும் சரி, குருவோ சூரியனோ செவ்வாயோ 2 பேர் யாராவது ஒரு அதை டச் ஆயிடுச்சுனாலே, பார்வை சேர்க்கை இருந்தாலே அது சிறப்பு அடைஞ்சிடும். அதே மாதிரி சிம்மத்தில் லக்கணம் விழுந்து குருவோ செவ்வாயோ சூரியனோ பார்க்குது, தனுசில் விழுந்து மீனத்தில் லக்கணம் விழுந்து பார்த்துட்டா இதெல்லாம் ஒரு ஹை குவாலிட்டி ஜாதகம். வேறு எந்த லக்கணமாக இருந்தாலும் குரு செவ்வாய் சூரியன் 2 பேர் அந்த லக்கணத்துக்கு தொடர்பு அல்லது லக்கணாதிபதிக்கு தொடர்பு புகழை கொடுக்காம விடாது. அந்த ஜாதகம் பூரா ஒரு ஹை குவாலிட்டியாக தான் இருக்கும். ஒரு ஜாதகர் பார்த்தோம், அவர் என்ன சொன்னோம், அண்ணாச்சி நீங்கள் நல்ல ஒரு பதவி நல்ல நிர்வாக பொறுப்பில் இருக்கணும். கரெக்டாக ஆமான்னாரு. மறுபடியும் நான் தொழில் பண்ணுறேன்னாரு. மறுபடியும் வந்து அந்த பெரிய நிர்வாகத்தை பார்க்காரு. ஆரம்பத்தில் ஒரு கம்பெனியில் மேனேஜர், அதுக்கப்புறம் தொழில் பண்ணி அந்த நிர்வாகம் பூரா அவர் தான் பார்க்கார். அப்போ என்ன அப்படின்னா, உத்தியோகக்காரகன்னு சொல்லக்கூடிய 6 கூடியவருக்கு 5, 9 தொடர்பானா ஒரு நிர்வாக பொறுப்பில் இருப்பாங்க. சரியா? நம்ம அங்கே ஜாதகத்தில் லக்கணத்தையும் பேஸ் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ இந்த கிரக அமைப்புகள், இந்த பாவக அமைப்புகளை உயர்வை தராமல் விடாது.